ஜூன் மாதம் 24ஆம் நாள் புதன்கிழமை. பொதுக்காலம் வாரம் 12. வாழ்வின் வார்த்தைகள். இறை வார்த்தை உங்கள் வாழ்க்கை வழிகாட்டி. திருமுழுக்கு யோவானின் பிறப்பு பெருவிழா. முதல் வாசகம். நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49. இறை வார்த்தைகள் 1 முதல் 6 வரை. தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்களினங்களே, கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பார தூணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரேலே, உன் வழியாய் நான் மாட்சியுறுவேன் என்றார். நானோ வீணாக நான் உழைத்தேன். வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது. என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கிறது என்றேன். யாக்கோப்பை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோப்பின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திருப்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 139. பல்லவி. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளையெல்லாம் தொலையிலிருந்தே உய்த்துணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரிந்தவையே. பல்லவி. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். ஏனெனில் என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே. என் தாயின் கருவில் எனக்கு உருத்தந்தவர் நீரே. அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். பல்லவி. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். என் எலும்பு உமக்கு மறைவானதென்று, மறைவான முறையில் நான் உருவானதையும் பூவுலகின் ஆள் பகுதிகளில் நான் உருப்பெற்றதையும் நீர் அறிந்திருந்தீர். பல்லவி. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். இரண்டாம் வாசகம். இயேசுவின் வருகைக்கு முன்பே யோவான் போதித்து வந்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13. இறை வார்த்தைகள் 22 முதல் 26 வரை. அந்நாட்களில் பவுல் கூறியது, கடவுள் சவுலை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து, ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன். என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலிருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்றச் செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான், மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ
அவரல்ல நான். இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதியில்லை என்று கூறினார். சகோதரரே, ஆபிரகாமின் வழிவந்த மக்களே, இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்புச் செய்தி நமக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். இக்குழந்தையின் பெயர் யோவான். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 57 முதல் 66 வரை மற்றும் 80. எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேய மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. குழந்தையாயிருந்த யோவான் வளர்ந்து மனவலிமை பெற்றார். இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவுக்கு புகழ். ஜெபம். அன்பின் சிகரமே இறைவா, இன்று நீர் எங்களுக்கு தந்த இந்த வாழ்வுக்காகவும் எங்களை ஒரு குடும்பமாக இணைத்ததற்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இல்லத்தின் வாயிற்படியில் உமது ஆசீர்வாதம் எப்போதும் தங்கியிருக்க வேண்டுகிறோம். எங்கள் குடும்ப உறுப்பினர்களின் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவையும் நீர் அறிவீர். எங்களை பலவீனப்படுத்தும் எந்த ஒரு நோயும், கண்ணுக்கு தெரியாத கிருமிகளும் பரம்பரை வியாதிகளும் எங்களை அணுகாதபடி உமது கரத்தால் வேலி அடைத்து காப்பீராக. ஏற்கனவே உடல்நலக் குறைவால் இருப்பவர்களுக்கு உமது குணமாக்கும் கரத்தை நீட்டி அவர்களுக்கு புது பலனையும் புத்துணர்வையும் தந்தருளும். நாங்கள் உண்ணும் உணவை ஆசீர்வதியும். அது எங்கள் உடலுக்கு மருந்தாகவும் பலமாகவும் அமையட்டும். சோம்பலை எங்களை விட்டு அகற்றி சுறுசுறுப்புடன் செயல்படவும் எங்கள் உடலை பேணி பாதுகாக்க தேவையான ஞானத்தையும் எங்களுக்கு தந்தருளும். எங்கள் குடும்பத்துக்கு எதிராக எழும் எல்லா தீய சக்திகளும், பொறாமை பார்வைகளும், எதிர்மறை எண்ணங்களும் உமது வல்லமையால் விலகிச் செல்லட்டும். எங்கள் வீட்டைச் சுற்றிலும் உமது பாதுகாப்பு தூதர்களை நிறுத்தி எவ்வித ஆபத்தும் வராமல் தற்காத்து கொள்ளும். எங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு நல்ல உடல் பலத்தையும் குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியையும் தாரும். அவர்கள் எவ்வித உடல் உபாதைகளுமின்றி உற்சாகமாக வாழ வழிகாட்டும். இறைவா, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை நாங்கள் உணர்கிறோம். அந்த செல்வத்தை எங்கள் குடும்பத்திற்கு நிறைவாக தந்து நாங்கள் அனைவரும் நீண்ட ஆயுளோடும் ஒருவருக்கொருவர் அன்போடும் வாழச் செய்தருளும். எங்கள் வேண்டுதலை கேட்டு எங்களுக்கு பதிலளிப்பவரே, உமக்கே எல்லா புகழும். ஆமேன். திருச்சிலுவை அடையாளத்தினாலே
தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா. தந்தை, மகன், தூய ஆவியார் பெயராலே ஆமென். திருச்சிலுவை நமது அடையாளம். கைகளில் உன்னை பொறித்துள்ளேனே, நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லையே, நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லையே, நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லையே. இதோ என் கைகளில் உன்னை பொறித்துள்ளேனே. கடலின் அலையை போல துன்பம் ஓயாமல் வந்தாலும், மலையை போல சோதனைகள் உன் வாழ்வு சூழ்ந்தாலும், கடலின் அலையை போல துன்பம் ஓயாமல் வந்தாலும், மலையை போல சோதனைகள் உன் வாழ்வில் சூழ்ந்தாலும், மகனே மகளே நீ கலங்காதே, மகனே நீ அஞ்சாதே, மகளே நீ கலங்காதே, நான் உன்னை விட்டு விலகுவதும் கைவிடுவதும் இல்லை. இதோ என் கைகளில் உன்னை பொறித்துள்ளேனே.